வணக்கம். மறைந்த முனைவர் வசந்தி தேவி அவர்களின் நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொள்வதை என்னுடைய கடமையாக கருதுகிறேன். முனைவர் வசந்தி தேவி அவர்கள் சிறந்த கல்வியாளர் மட்டுமல்ல, எந்த பணியில் இருந்தாலும் அங்கு பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை தனது முதல் கடமையாக கருதி அவர் செயலாற்றினார்கள். மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் அவர் துணைவேந்தராக இருந்தபொழுது நல்ல பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து மாணவிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலை அளித்தார்கள். பின்பு மகளிர் ஆணைய தலைவராக இருந்தபொழுது மகளிர் படும் கஷ்டத்தை உணர்ந்து அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய வேண்டும், எப்படி அவருக்கு எதிரான குற்றங்களை களைய வேண்டும் என்பதில் முனைப்பாக அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் நான் சென்னை நகர ஆணையராக இருந்தேன். அப்பொழுது 3 மாதத்திற்கு ஒரு முறை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஆய்வு செய்வதற்கும் அதை தடுப்பதற்கும் புலன் விசாரணை நல்ல முறையில் மேற்கொள்வதற்கும் ஒரு கூட்டம் நடத்தப்படும். அந்த கூட்டத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கூட அங்கு வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை கூறி எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் ஒரு டிஜிபியிலிருந்து காவலர் வரை அவர்களுக்கு ஒரு நன்னடத்தை பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார்கள். அந்த பயிற்சி கொடுப்பதில் அதிக கவனம் செலுத்தினார் வசந்தி தேவி அவர்கள். எங்களுக்கு எவ்வாறு இந்த குற்றங்களை அணுக வேண்டும், எவ்வாறு ஒரு கருணையோடு காவல்துறையுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி மிக சிறப்பாக எங்களுக்கு பயிற்சி அளித்தார்கள். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதை பார்க்கும்போது மதுவிலக்கு குற்றங்களில் பெண்களை முன்வைத்து ஆண்கள் பின்னால் அவர்கள் இந்த குற்றங்களில் ஈடுபடுவார்கள். பெண்கள் தான் இதை விற்பனை செய்வார்கள், கள்ளசாராயத்தை. அந்த மாதிரி அவர் நிலை இருந்தது. ஸோ அவர்களை குற்றவாளிகளாக கருதக்கூடாது. அவர்களுக்கு இதிலிருந்து மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அந்த குண்டர் சட்டத்தை, முக்கியமாக குண்டர் சட்டம் பெண்களுக்கு எதிராக போடக்கூடாது என்று எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அந்த அளவில் நாங்கள் அதையும் நாங்கள் அந்த காலகட்டத்தில் செய்யவில்லை. பின்பு நான் சிறைத்துறை தலைவராக இருந்தபொழுது அங்க இருக்கக்கூடிய சிறைவாசிகள் பெண்களுக்கு எவ்வாறு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதை பற்றி எங்களுக்கு நல்ல அறிவுரை கூறினார்கள். அங்கு வந்து அவர்களுக்கு நன்னடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் அறிவுறுத்தினார்கள். மிக சிறந்த ஒரு பெண்மணி. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் விட்டு சென்ற பாதையில், அவர் பயணித்த பாதையில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அவர் செய்த நற்பணிகளை உணர்ந்து அந்த செயலாக்கத்தில் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.